So with all those OS leaving them apart, I'll use only two cam setup. Two cams. Every time it is going to be two cam setup. But when it comes to outdoors and ரொம்ப ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஸ்டண்ட் ஏன்னா லைக் அன்பரி மாஸ்டர் ஆல்சோ வில் டிசைட் எனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லிட்டு அவங்க கம்போஷன் காமிச்சதுக்கப்புறம் தேல் கட் பேக் டு கேமராஸ் தேல் ஈவன் ஹேவ் 5-6 கேமராஸ் ரன்னிங். ஏன்னா அவங்களுக்கு இந்தந்த ஆங்கிளில் கட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து when you work with ஏஜ் ஸ்டார்ஸ் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் தம். நீங்கள் அவங்களுக்கு சும்மா போட்டு அடிங்கன்னு 10 தடவைலாம் வாங்க முடியாது. ஸோ ப்ரிசைஸ்லி எனக்கு இந்த ஷாட் தான் வேணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எத்தனை ஆங்கிளில் கிடச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஆங்கிள் செட் பண்ணிட்டு 5-6 இஃப் இட் இஸ் நீடட். ரெண்டு பேர் பேசுறது வந்து நம்ம எத்தனை கேமரா எடுத்தாலும் அதே தான் இருக்கு போது மல்டிபிள் கேமராஸ் ஆர் நாட் நெசசரி. அண்ட் ஃபார் அ சேஸ், ஃபார் எனி ஆக்ஷன் சீன், ஃபார் எனி சீன் தட் இன்வால்வ்ஸ் மோர் ஆக்ஷன் அண்ட் வைட் ஸ்பேஸ், we'll use a lot of cameras. And there have been scenarios in Master where we used 13 cams. அப்படியா? With that lorry sequence. That was the highest I've ever used. அந்த சுரங்கத்தில் கீழே that was the highest 13 cams. Satyan Suryan, he rolled 13 cams. That was the highest, I think. Right. That was needed. எனக்கு அந்த டைம் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எடுத்து முடியணும் அப்படின்னு. மற்றபடி it doesn't have anything to upscale your film or nothing else. It is all your comfort and how you handle your artist comfortably. So it all depends on them. So அதனால I'll always stick to two cameras. When it comes to outdoors and other actions, I'll go for like 5-6.